ப்ரொமோவில் சக்தியும் ஜெயாவை கிழிச்சு எடுத்துட்டாங்க. சக்தியும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்க வீட்டுக்கே வராங்க. உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன சக்தி பொண்ணி கிடச்சாலான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா நான் எல்லா இடமே தேடிட்டேன், அவளை காணுப்பாங்கிறாங்க. அப்போ ஜெயா உடனே சக்தி இதெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு வேணான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போனவ, அவளுக்காக நீ அந்த ஊருக்கு போய் கஷ்டப்படணுமா, இதெல்லாம் உனக்கு தேவையாடாங்கிறாங்க. போதும் நிறுத்துமா, பொண்ணி மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் அவளை குறைசனவங்க தானே நீங்கள், அவளை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அவள் எங்கே போனாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஜெயாவை எதிர்த்து பேசுகிறாங்க. ஜெயாவுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சியாக இருக்குது. ஏண்டா ஓ நல்லதுக்காக தானடா சொன்னேன், உன்னை புரிஞ்சுக்காம இது மாதிரி உன்னை விட்டு போனவ தானடா அவளை எதுக்குடா தேடி நீ கஷ்டப்படணும், விட்றா அப்படிலாம் சொல்கிறாங்க. அம்மா அவள் யாரோ இல்லாமல் அவள் என்னோட பொண்டாட்டி, அவள் எங்கே வேணால் போட்டு விடுங்க, அவளை தேடி கண்டுபிடிச்சி திருப்பியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, மற்றபடி அவளை குறை சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்தி அங்கேருந்து கெத்தாக போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஜெயாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா திடீர்னு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜெயாவும் இருக்காங்க. இதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி போயிட்டு பொண்ணியை தேடி கண்டுபிடிப்பாங்க. என்ன இது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறேன், என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.